நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியரை பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், லைஃப்பில் வந்து ஒரு வாட்டியாவது ஹஜ் உம்ரா செய்யணும் அப்படின்னு. அப்படி தான் எனக்கும் இருந்தது. ஸோ அது எனக்கு குவைத்துக்கு நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது நடைமுறை வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நான் உம்ரா பயணம் வந்துட்டு குவைத்துலேருந்து பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் போகும்போது என்னென்ன இருந்தது, எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போ உம்ராவுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேயும் ஃபர்வானிலேருந்து முருகா போகிறோம். அதான் டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு உம்ரா சர்வீஸ் மூலியமாக தான் போகிறோம். இப்போ நானும் என்னோட ஊர் நண்பர் ஷேக் ஃபஹத் அப்படிங்கிறவர் தான் போகிறோம். இப்போ பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் லக்கேஜ் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ஊர் அதாவது குவைத்தில் இருக்கிற பஸ்ஸில் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ் போனோம். அங்கே போனோடனே வந்து உம்ரா எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு தான் பஸ் ஏறினாங்க. ஸோ இதுதான் நாங்கள் உம்ரா போகக்கூடிய பஸ்ஸு. உள்ளே போனோம். பஸ் ஊரில் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நான் போக இந்த வீடியோவில் காட்டுறேன். இடையில கூட நான் அந்த பஸ் உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டியிருக்கேன். இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ் உள்ள அட்மாஸ்பியர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ளைட் மாதிரி தான் இருந்தது. ஸோ பஸ்ஸு கிளம்பின ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து வேறு ஒரு ஏரியாவில் வந்து ஆள் ஏற்றுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் அப்படி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ்ஸு கிளம்பின ஒரு 2 மணி நேரத்தில் வந்து குவைத் பார்டருக்கு ரீச் பண்ணியாச்சு. குவைத் பார்டர் ரீச் பண்ணோடனே நம்மளுடைய சிவில் ஐடி, அதாவது நம்ம அக்காமான்னு சொல்லுவாங்களா, அந்த ஐடி கார்டை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு பஸ்ஸில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இது வந்து சவுதிக்கு என்ட்ரன்ஸ் பாஸ் மாதிரி நினைக்கிறேன், சரியா தெரியல. ஸோ அப்படி தான் என்ட்ரன்ஸ் பாஸ் ஒன்றும் இடையில நடந்துகிட்டு இருந்தது. பாஸ்போர்ட் வாங்கிட்டு போவாங்க, பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே கையில் வந்துட்டு பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி வந்து நம்ம பேக்லேயே வச்சிருங்க. மெயின் லக்கேஜில் எதுவும் போட்டு பஸ்ஸு கடியில் எதுவும் போட்டு விட்றாதீங்க. குவைத்து அந்த சவுதி பார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் போயிருந்தது அப்படின்னா அந்த பஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருவாங்க. அதனால அங்கங்கே நிறைய டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுற இடத்துலையுமே வெயிட்டிங் ஏரியா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அடுத்து பஸ் கிளம்புற நேரத்தில் திடீர்னு எல்லாரும் இறங்க சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தா பஸ்ஸில் வந்த ஒருத்தருக்கு வந்துட்டு சவுதி பார்டரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உழுவாததுனால திரும்ப அவங்களை குவைத்துக்கே போக சொல்லிட்டாங்க. சரி வேற என்ன பண்ண சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். ஒரு சிலர்கிட்ட சாப்பாடு இருந்தது, ஒரு சிலர் சாப்பாடு இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு பண்பாடு தானே, சாப்பாடு இருக்கிறவங்க இல்லாதவங்களை கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி எல்லாம் வட்டமாக உட்காந்து அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே நிறைய நண்பர்கள்லாம் பழக்கமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை செக் பண்ணுறதுக்காக ஸ்கேனிங்க்கு போகும்போது எல்லாருடைய பேக்கையும் திறந்து அந்த இடத்துல வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்க பேக்கை திறந்து வச்சாச்சு. இதுதான் வெயிட்டிங் ஏரியா. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நல்ல அட்மாஸ்பியரோட சூப்பரான இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக டயர்ட் தெரிஞ்சுக்காது. இதுதான் அந்த பார்டர்ஸ். அங்கே சில சமயம் ஃபேன் போட்டிருப்பாங்க. அவ்வளோ ராட்சத ஃபேன்லாம் பெருசாக இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே சவுதிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் சவுதி. ஸோ இப்போ தான் முத சவுதிக்குள்ளே இருக்க போகிறோம். நைட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது மதியானம் கிளம்புனோம். எல்லா பார்டரையும் கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. இப்போ சவுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே போனோன்னு அப்போ தான் சவுதியை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. பெட்ரோல் பங்கு, அந்த நம்ம ஊரில் இந்த பஸ்ஸுக்காக நிப்பாட்டுவாங்க ஒரு ஹோட்டலு, அந்த இடத்துல போய் நிப்பாட்டியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸு கிளம்பும் போது காலையில் சூரியன் விடிஞ்சிருச்சு. ஸோ எங்களோட சவுதி அடுத்த நாள் விடியல் வந்து சவுதியில் தான் விடியுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பாத்தி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த சப்பாத்தியை வாங்கிட்டு அங்கே பஸ் நிப்பாட்டின இடத்துல ஹம்மூஸை வாங்கி தொட்டு சாப்பிட்டாச்சு. பஸ்ஸில் போகிறவங்க மேக்ஸிமம் வந்து சாப்பாடு ஒரு 3 வேளைக்காவது எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம போகிற இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் கிளம்பிடாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் கிடைக்கலாம், ஒரு சில நேரத்தில் வந்து அந்த பார்டரில் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம கடைக்கு போக முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம சவுதிக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. அந்த பாலைவனங்களை சுற்றி மட்டும்தான் பஸ் போய்கிட்டு இருக்கு. சுற்றி எங்கே பார்த்தாலும் பாலைவனம் தான். இப்போ வந்து தொழுவதுக்காக பஸ் நிற்கிது. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கன்னா 5 வேளை தொழுவைக்காக அங்கங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க பள்ளியாசலில். ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு இடத்துல பள்ளியாசலில் நிப்பாட்டிருக்காங்க. பார்க்கவே ஏதோ அந்த ஆடு ஜீவிதம் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பஸ் நம்ம கீழே திறந்துருந்தது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு அண்டர் கிரவுண்டில் டிரைவருங்க தூங்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேனு, அந்த ஏசி, அந்த ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ரூம் செட்டப்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ஷட்டர் இருக்கு. அந்த ஷட்டர் திறந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு உள்ள அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூம். பஸ்ஸுக்குள்ளே இவ்வளோ ராயலான பாத்ரூம் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி அந்த பாத்ரூமை திறந்து பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உள்ள திறந்தோன்னா ஒரு அந்த பாத்ரூமு அண்ட் அந்த வாஷ் பேஷன், கை கழுவுறதுக்கு சுடு தண்ணி பச்சை தண்ணி எல்லாம் வரும் போல இருக்கு. பஸ் கிளம்புது. இப்போதான் ஒட்டகத்தையே நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. பாலைவனம் இருக்கு, திடீர்னு மலைகள் தெரியுது. பார்க்க எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ பஸ் அடுத்த இடத்துல நிற்கிது மதிய சாப்பாட்டுக்காக. ஸோ பக்கத்துலேயே வந்து பள்ளியாசல் இருக்கு. அடுத்து அசர் தொழுகிறது, லொகர் தொழுகிறது, ஏதாவது தொழுகணும் அப்படின்னா அங்கே தொழுதுட்டு பாத்ரூம் போயிட்டு நம்ம என்ன வேணுமோ அங்கே சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதுதான் அந்த ஒரு ஹோட்டலு. உள்ளே பார்த்தீங்கன்னா என்னமோ சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த சாப்பாடு பேர் கூட மறந்து போச்சு. எனக்கு என்னமோ பெருசாக பிடிக்கலைங்க அந்த சாப்பாடு. வேறு ஏதோ வெள்ளை சோறையும் சிக்கனையும் மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரேபிய நாட்டில் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம நாட்டில் தாங்க ஸ்பைசி மற்றது அந்த டேஸ்ட் எல்லாமே. மற்றபடி வெளிநாடு போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குது. ஒட்டகம் ரோட்டில் அப்பப்போ குறுக்க போகுது. பக்கத்தில் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் அமையுது. ஸோ பாலைவனத்தில் போய்கிட்டே இருக்கும்போது சில பாலைவனத்தில் செடி முளைச்சிருக்குது. ஸோ இப்போ நம்ம குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மறுமை நாள், அதாவது இந்த உலகம் அழியறதுக்குள்ளான கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னா, பாலைவனத்தில் செடிகள் கொடிகள்லாம் முளைக்கும். அது வந்து கியாமத்து நாளின் அடையாளமாக நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது செடி கொடிலாம் அந்த பாலைவனத்தில் முளைச்சிருக்கு, அல்லா தான் பாதுகாக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் தாயிஃப் நகரத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள என்ட்ரானோடனே அஜரத் வந்து இந்த உம்ரா வழிமுறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நேரம் பாலைவனத்தையே பார்த்துட்டு இருந்த நம்ம இப்பதான் பில்டிங் அந்த சவுதியுடைய நகரத்தை பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ தாயிஃப் நகரத்தில் வந்து பர்ச்சேஸ்க்காக பஸ் நிப்பாட்டி இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாவே கடை தான். இப்போ யாராவது நம்ம வந்து இஹ்ராம் வாங்கணும், இல்லை பெல்ட் வாங்கணும், இல்லை பர்ஸ் வாங்கணும், ஏதாவது இந்த உம்ரா சம்பந்தப்பட்ட எந்த ஜாம் வாங்கணும்னாலும் இந்த தாயிஃப் நகரத்தை சுற்றி நிறைய கடைகள் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா இங்க வந்து இந்த விரல் மூடப்பட்ட செப்பல் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்க நிறைய செப்பல் கடைகள் இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் அங்கிருந்து போட்டு வரும்போதே வந்து விரல் மூடப்பட்ட அந்த கிராக்ஸ் பேட்டர்ல தான் செப்பல் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ல போடக்கூடாது, செப்பலை மாத்துங்க அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு செருப்பு வாங்கி ஆல்டர்னேட்டிவ்க்கு நான் போயிருந்தேன். இப்போ தாயிஃப் நகர் அந்த பள்ளிவாசலுக்குள்ள என்டர் ஆயாச்சு. அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. மனசுல சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், அமைதி. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து காபா பார்க்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்க ரொம்ப சுத்தமா குளிச்சுக்கணும், இஹ்ராம் கட்ட வேண்டிய இடம். இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும், ஊர்பட்ட மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா இங்க குளிக்கிறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு. குளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாத்ரூம் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து குளிக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட பாத்ரூம்ஸ் தான். எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பெருசா வந்து கியூல நிக்கிறதுக்கோ இல்ல காத்திருக்கிறதுக்கோ தேவை இருக்காது. அவ்வளவு நீட்டா இருக்கு. உள்ள இந்த குளிக்கிறதுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப சுத்தமாவும் நீட்டாவும் இருக்குது. ஸோ இங்க குளிச்சுக்கிடலாம். ஸோ இங்க குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒழு செஞ்சுட்டு நம்ம இஹ்ராம் ஆடையை போட்டுக்க வேண்டியதான். இஹ்ராம் கட்ட தெரிஞ்சவங்க கட்டிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே வந்து அந்த வேலை செய்யறாங்களா அவங்களே இஹ்ராம்லாம் கட்டி விடுறாங்க. இப்போ இஹ்ராம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பள்ளிக்கு போறோம். ஏன்னா நம்ம வந்து உம்ரா செய்யறதுக்கு நியத்து வைக்கணும். ஸோ அந்த எல்லையில தான் நியத்து வச்சாகணும். இந்த பள்ளியில தான் வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு உம்ராக்கான நியத்தை வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சுத்தமான மனசோட நல்ல எண்ணத்தோட இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம உம்ரா போறதுக்கு இந்த இஹ்ராம் கட்டின உடனே நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. அது வந்து நிறைய உலமாக்கள் வந்து நிறைய விதமா சொல்லியிருக்காங்க உம்ராக்கள் எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு. இது வந்து நான் வழிமுறைகள் அந்த உம்ரா பத்தின பெரிய விஷயங்கள் எதுவும் சொல்ல போறதில்ல. ஸோ இந்த பஸ் பயணத்தை பத்தி தான் நான் சொல்றேன். அங்க இருந்து கிளம்புனதுமே வந்துட்டு அந்த லப்பை கல்லா ஹும்ம லப்பை அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தோம். தூரத்துல இருந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கிளாக் டவர் தெரிய ஆரம்பிச்சது. அப்பவே வந்து எல்லாம் சொன்னாங்க அந்த கிளாக் டவருக்கு கீழே தான் வந்து காபா இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி சொல்ல முடியாத உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மக்கா உள்ள என்டர் ஆயிட்டோம், அதாவது மக்கா கிட்ட என்டர் ஆயிட்டோம். எங்க ரூம் கிட்ட போயிட்டோம். பஸ் நேரா ரூம்ல கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஹரமுக்கு போறதுக்கு தயாராயாச்சு. ஸோ ரூம் வாசல்ல இருந்து ஏகப்பட்ட பஸ் இருக்கு ஹரமுக்கு போறதுக்கு. அங்கிருந்து நம்ம நேரம் ஹராமுக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கர எதிர்பார்ப்பு ஆகி போச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து கேலண்டர்லையும் வீடியோலையும் இப்படிதான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ முத நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரே ஆனந்தமாகி போச்சு. இப்போ நான் ஹரமுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த காபாவை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. நானும் கிட்டக்க போயிட்டேன். காபாவை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் அந்த காபாவை கிட்டக்க பார்க்கும்போது அந்த கண்ணிலிருந்து வர கண்ணீரும் அந்த மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷமும் அதை ஸ்வார்த்தியால சொல்ல முடியாதுன்னு தான் சொல்ல முடியுங்க. மாபெரும் கிருபையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் தருவானாக. ஆமீன்.